எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் மிராக்கிள் அண்ட் இட்ஸ் மீ சாரு. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி கைஸ். இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் ஒரு 90s கிட்ஸாக இருந்தாலும் சரி, 2K கிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருக்கிற ஜென்ஜி என்னவா இருந்தாலும் சரி, தீபாவளி ஹேஸ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ். அண்ட் எனக்கு தீபாவளி ரொம்ப 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 பிடிக்கும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு தீபாவளி சமயத்தில் தான் இந்த சேனலே ஓப்பன் பண்ணோம். பட் தீபாவளி டேட்ஸ் மாறும்ல, ஸோ இந்த டேட் கிடையாது. ஸோ யா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கும் தீபாவளி வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நிறைய மெமரிஸ் வச்சிருக்கு. ஸோ அந்த மெமரிஸ் எல்லாம் அப்படியே லைட்டாக ட்வீக் பண்ணி விடுற மாதிரி, அப்படியே தூண்டி விடுற மாதிரி இன்னைக்கு கண்டென்ட் இருக்க போகுது. ஸோ நம்ம ஷார்ட்ஸில் நீங்கள் அங்கங்கே பார்த்துருப்பீங்க, பட் இது ஒரு ஹோல் பேக்காக உங்களுக்கு ஒரு தீபாவளி மெமரிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வீடியோன்னு பார்த்துட்டு வாங்க. நான் அதுக்குள்ளே அப்படியே இந்த ஒரு குலோப் ஜாமுனை முழுங்கிடுறேன். என்னம்மா இது பக்கத்து வீட்டில் அந்த பிள்ளைங்க இப்போவே பட்டாசு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்ன தீபாவளிக்கு ஒரு வாரம் இருக்குல்ல? ஐயோ, எனக்கு சவுண்ட் ஒரு மாதிரி இருக்குமா. உங்க அம்மாட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. போறீங்க? தீபாவளிக்கு முறுக்கு சுடணும்லடி, மாவு அரைச்சிட்டு வரேன். அச்சு முறுக்கு பண்றீங்களா, கை முறுக்கு பண்றீங்களா? எப்பவும் போல ரெண்டுமே தான். இன்னைக்கு பண்ண போறீங்களா? அடுப்பெல்லாம் கீழே இறக்கி இங்க ஹால்ல வச்சு தானே பண்ண போறீங்க. நான் ஹெல்ப் பண்றேன், முறுக்கு திருப்பி போடலாம். என்ன இன்னொரு பாக்ஸ் பட்டாசு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இருக்கிறதே நம்ம எப்படி வெடிச்சு காலி பண்ண போறோம்னு தெரியல. இது என்னது இது? எரும மாடு, தீபாவளிக்கு ஏதாவது ட்ரெஸ் பாரு. எரும மாடு தீபாவளி எனக்கு வருது, வர திங்கக்கிழமை. இது மண்டேவா? இன்னும் 7 நாள் கூட இல்லையா? சொல்றீ வீக்கெண்ட் படத்துக்கு போவோமா? ஏய், மண்டே வந்து தீபாவளியா? இப்பதான் எங்க அம்மா சொல்லிட்டு போறாங்க. ஆமா, தீபாவளி தான். இப்ப அதுக்கு என்ன பண்றது? என்ன நீ தீபாவளி ஒரு எக்ஸைட்மென்ட்டே இல்ல? உன்னால எவ்வளவு ஜாலியா இருக்கும். தீபாவளி மாதிரியே இல்லடி, வர இன்ட்ரெஸ்டே இல்ல. வீட்ல கூட பாரு, பலகாரம்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க, எதுவுமே பண்ணல. நான் தீபாவளி ட்ரெஸ் எடுக்கலடி. இப்போ வரைக்கும் எங்க வீட்டுக்கு ஒரு பட்டாசு கூட வரல, எதுவுமே வாங்கவே இல்லடி. என் வீட்ல தான் எதுவுமே நடக்கலன்னு பார்த்தா பக்கத்து வீட்ல அக்க பக்கத்துல பட்டாசு சத்தமே கேட்கல. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 10 நாளைக்கு முன்னாடி பட்டாசு தினம் வெடி பண்ணி தீபாவளி மாதிரி பட்டாசு சத்தமே இல்லடி எங்க ஏரியால. இப்பெல்லாம் தீபாவளி மாதிரியே இல்லடி. காலைல சாமியை கும்பிட்டு புது ட்ரெஸ் போட்டு சாப்பிட்டு தூங்குடி. ஏய், யாரே நீ? தீபாவளி வரப்போகுதுடி. இவ அசால்ட்டா ஒரு வரியில முடிச்சிட்ட. வெயிட் பண்ணு, இவ கூட சேர்ந்தாலே நம்ம தீபாவளி உருப்படாம போயிட போல. சீ, மா வாங்க முறுக்கு சுடுவோம். என்னம்மா நீ நல்லா ஹாப்பியா எனர்ஜெட்டிக்கா ஆரம்பிச்சு இப்படி ஒரு சோகமான கம்பேரிசனை கொடுக்குறிய அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. எல்லாருக்குமே வந்து தீபாவளி முன்னாடி அப்படி இருந்தது, இப்போ வச்ச இன்ட்ரெஸ்டே இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே, நான் உங்களை வந்து முன்னாடி பழைய இதுக்கே கூட்டிட்டு போறேன். இது மாதிரி வீடியோஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபெஸ்டிவ் சீசன் அப்படின்னா போடுவோம். ஸோ லாஸ்டா வந்து நம்ம வேலண்டைன்ஸ் டே, அது ஒரு வீக் ஃபுல்லா ஒரே ஜகஜகன்னு இருந்துச்சு. ஸோ அப்போ போட்டிருந்தோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் டே, அந்த வீக் ஃபுல்லாக போட்டிருந்தோம். ஸோ திஸ் இஸ் தீபாவளி வீக். ஸோ ஒரு நல்ல மெமரியை போய் பார்த்துட்டு வாங்க. மா, எனக்கு நாளையில இருந்து லீவு தான். அப்புறம் நான் பட்டாசு வைப்பேன், சரியா? எனக்கு கூடாதுன்னுலாம் சொல்லக்கூடாது. அக்கா வந்தானா நான் டியூஷன்ல இருந்து வர வரைக்கும் பட்டாசு பிரிக்க வேணாம்னு சொல்லுங்கம்மா, நான் போயிட்டு வரேன்னு. மா, எனக்கு தண்ணி. அக்கா எங்க அவ பிரிச்சுட்டாளா பட்டாசு? நான் தான் பிரிப்பேன்னு சொன்னேன்ல, அவ வரட்டும், என்ன வெயிட் பண்ண சொன்னீங்கல்ல. நான் டியூஷன் போற டைம்ல பிரிச்சிட்டீங்க. நான் டியூஷன் போக மாட்டேன்னு சொன்னேன். எனக்கு பிஜிலி வெடி 3 பாக்கெட். எதுக்கு மேடம் அவ்வளவு உங்களுக்கு? எதுக்கு போன வாட்டி நான் சின்ன பிள்ளைன்னு எனக்கு ஒரே ஒரு பாக்கெட் தானே கொடுத்தேன். இந்த வாட்டி நானும் பெரிய பிள்ளை தான், 5th ஸ்டாண்டர்ட் போயிட்டேன், பென்ல எல்லாம் எழுதுறேன். இப்போ எனக்கு 3 பாக்கெட் பிஜிலி வெடி வேணும். லக்ஷ்மி வெடி எல்லாமே எனக்கு தான் வேணும். குருவி வெடி 2 பாக்கெட் வேணும். ஆட்டோ பாம், எனக்கு ஆட்டோ பாம் அதெல்லாம் நீ வெடி கூடாது. ஏய், பெரிய வெடிலாம் வேணாம், அதெல்லாம் ரொம்ப சத்தம் வரும், வேணாம். சங்கு சக்கரம், ஹே குழந்தை, புஸ்வானம், எல்லா புஸ்வானத்தையும் நீ எடுத்துட்டேனா? எனக்கு சின்ன புஸ்வானம் கொடு. ஏய், அவளுக்கு சின்னது கொடு. பொளச்சு போ. 7 ஷாட்ஸ். அம்மா, வானத்துல போய் வெடிக்கிற வெடி. அந்த வெடிலாம் வாங்கிருக்கேன்னு யார் சொன்னா? விக்கிற விலைவாசில என்ன கேக்குறீங்க? அவ சொல்றதுக்குலாம் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் கேக்குற வெடி எல்லாம் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. எனக்கு வந்து ஏன் இப்படிலாம் பண்றீங்க? ராக்கெட், ராக்கெட்லாம் எனக்கே தர மாட்டாங்க, தெரியும்ல. அதெல்லாம் டாடி தான் வைப்பாங்க. அது பாட்டிலுக்குள்ள ஏதோ மண்ணெல்லாம் போட்டு வைக்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பாம்பு வெடி, பட்டர்ஃப்ளை வெடி, பீகாக் வெடி, கார்ட்டூன் வெடி, சாட்டி வேணும். ஹே, நீ தான் சொன்ன. மத்தாப்பு, எனக்கு மத்தாப்பு. குட்டி மத்தாப்பு எனக்கு வேணும். குட்டி மத்தாப்பு. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அங்க? Dress எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். தீபாவளி Dress, பட்டாசு என் பங்கு பார்த்துட்டு இருந்தேன். ஏம்மா, அந்த தீபாவளி வந்தாலும் வந்துச்சு, எத்தனை வாட்டி தான் திறந்து பாப்ப? தீபாவளி எனக்கு அதெல்லாம் பார்க்கலாம் வா. மா, துப்பாக்கி எப்பமா வாங்கி தருவீங்க? ஏய் சாரு, என் டியூஷன்ல ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டு வாசல்ல தான் நிறைய பேப்பர் இருக்கணும், சரியா? உன் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டாங்க, அங்க போய் வெடிக்காத. அவங்க எல்லாம் வந்து நம்ம வீட்டு வாசல்ல வெடிக்க சொல்லு. ஆமாண்டி பா, நிறைய பேப்பர் வர மாதிரி பட்டாசு வாங்கிட்டு வாங்கப்பா. எத்தனை பேர் அக்கா கிட்டயோ அண்ணா கிட்டயோ இந்த மாதிரி உட்காந்து பங்கு போட்டு முதல்ல சட்டை போட்டு பிரிச்சிருப்பீங்க கிராக்கர்ஸ் எல்லாம். ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவ ஃப்ரெண்ட்ஸோட போய் வெடிக்கிறது, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட போய் வெடிக்கிறது, எனக்கு இது வேணும் உனக்கு அது வேணும்னு கண்டிப்பாக 90s கிட்ஸ் அண்ட் early 2K கிட்ஸ் ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போலாம் வந்து பட்டாசே வாங்கலை கைஸ். இன்னும் 2 நாள் தான் இருக்குது, ஆனால் இன்னும் பட்டாசே வாங்கலை. அப்படி மாறி போச்சு. ஸோ ஓகே, லோ ஆகக்கூடாது. இன்னொரு நல்ல மெமரி கூப்பிட்டு போயிட்டு வரேன்.
எக்ஸ்கியூஸ் மீ மேம், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா? ஒரு நிமிஷம், ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். வாட்? ரெண்டு டீச்சர் பேசிட்டு இருந்தாங்க, நீங்க அப்படியே கத்திட்டே இருப்பீங்களா? கெட் அப் அண்ட் விஷ் மீ. சிட் டவுன், சிட் டவுன். எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டீங்களா மேம்? We are about to conduct parent teachers meeting this weekend, but unfortunately Diwali is coming this Monday, right? So the parent teachers meeting is getting postponed to next week, and this week Friday we have Diwali celebration ma'am. இதுக்கு மட்டும் சவுண்ட் நல்லா வரும். We are celebrating Diwali. This time principal ma'am told no color dress, so please come in proper uniform. Chief guest and all coming. Don't spoil our school name. Ma'am, color dress ma'am, please ma'am. I tried Rakanna, but principal ma'am is not accepting. I'll try once more time. Before one day of celebration, you'll get the circular regarding this, okay? And use this Diwali holidays properly. Don't waste time fully bursting crackers. பட்டாசு வெடிங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பட் டெய்லி புக் எடுத்து படிக்கவும் செய்யணும். கம்ப்ளீட் ஆல் யோர் ஹோம்ஒர்க், கிளாஸ் ஒர்க் அண்ட் எவ்ரிதிங். டெஸ்ட்டுக்கு தினம் ஒரு பேஜ் படிச்சு வைங்க. கம்ப்ளீட் ஆல் த அசைன்மெண்ட். ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்களா மேம்? ரெக்கார்ட் சி மேம் சொல்றாங்க பாரு, ரெக்கார்ட் எல்லாத்தையும் கரெக்டா தீபாவளி முடிச்சுட்டு வரும்போது ப்ராப்பரா பிரவுன் ஷீட் போட்டு சப்மிட் பண்ணணும். ஓகே, யூ கிவ் மீ த நேம் லிஸ்ட் மேம், who and all didn't complete. Send them to my office room. அப்புறம் தீபாவளி ட்ரெஸ்லாம் எடுத்தாச்சா? பிரியா, வாட் மா? என்ன கலர் Dress? Okay children, and for Diwali celebration nobody should bring crackers and all, okay? Last time this 11th students, ஐயோ கடவுளே மேம் ரொம்ப படுத்திட்டானுங்க மேம். nobody should bring crackers, and while you are bursting crackers in your home, burst safely, ஓகேவா? பக்கத்துலயே வந்து ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுக்கோங்க, மணல் வச்சுக்கணும். பெரியவங்க எப்பவுமே கூட இருக்கணும். தனியா போய் பெரிய வெடியெல்லாம் வெடிக்க கூடாது. ஓகே, I should not see anybody after the Diwali holidays coming and telling me மேம் பட்டாசு மேல பட்டுருச்சு மேம், கால்ல பட்டாசு பட்டுருச்சு மேம், that's why slipper. அதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. all should celebrate Diwali safely, okay? Yes ma'am. பாக்குறேன். and dance பிள்ளைங்களா யாரு? மா, inform your dance teacher Soundarya ma'am only, no? today principal sir and correspondent sir is free, so rehearsal and everything we have to complete today. ask her to come and meet me in the second floor staff room during lunch period. I wanted to complete this rehearsal today evening ma'am. ரொம்ப தலைவலியா இருக்கு. okay ma'am, you continue the class. circle இன்னும் கொஞ்ச நேரத்துல அனுப்பி விட்டுருவேன். you just check once, okay? thank you ma'am. thank you students. இந்த வீடியோ வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸ்லயும் போட்டிருந்தேன், இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருந்தேன். கமெண்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஸ்கூலுக்கே போயிட்டு வந்த மாதிரி இருந்ததுன்னு ரொம்ப பாசிட்டிவிட்டியாக இருந்தது. ஸோ அதனால தான் அதை நான் இதுலேயும் ஷேர் பண்ணேன். நல்லா இருக்குல்ல, திருப்பி ஸ்கூல் போகணும். எனக்கு இந்த வீடியோ பண்ணும்போதே அது மாதிரி திருப்பி ஸ்கூலில் போய் உட்காந்துக்கலாம், அந்த மாதிரி மிஸ் வந்து சொல்ல மாட்டாங்களா, ஸ்கூலில் வந்து கலர் ட்ரெஸ் போட்டு செலிப்ரேஷன்லாம் போக மாட்டோமா, டான்ஸ் ப்ராக்டிஸு அதெல்லாம் இருக்காதான்ற மாதிரி ஒரு ஆசையாகவே இருந்தது. ஸோ யா, ஒரு நல்ல மெமரி, திருப்பி கேட்டாலும் கிடைக்காத ஒரு மெமரிஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த தீபாவளியில் எந்த அளவுக்கு கிராக்கர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் இருக்கோ அந்த அளவுக்கு பலகாரத்துக்கும் இம்பார்ட்டன்ட் இருக்குது, தெரியும்ல? அதிரசம், கைமுறுக்கு, அச்சு முறுக்கு, ஜாங்கிரி, லட்டு, வடை, பாயாசம். இவ்வளவோ உங்க வீட்ல பண்ணுவாங்களாப்பா? ஆமா, இவ்வளவும் எங்க வீட்ல செய்வாங்க. நான் இன்னைக்குலாம் ரொம்ப பிஸிப்பா. இன்னைக்கு பட்டாசு சுட போறீங்களா? நான் எங்க அம்மா கூட போய் மாவு அரைக்க மாவு மில் போறேன். நாங்க நிறைய முறுக்கு சுடுவோம், பெரிய பெரிய பாக்ஸ் ஃபுல்லா முறுக்கு சுட்டு வைப்பாங்க. நான் இன்னைக்கு வரல. ஏய் ஸ்வேதா, வா வா வா, உங்க அம்மாவும் எங்க அம்மாவும் முறுக்கு சுட போறாங்களா? ஆமா, பார்த்து இவ்வளவு பெரிய டப்பா ஃபுல்லா மாவு இருக்குடி. இன்னைக்கு நைட் நான் இங்கே தூங்கிடுவேன். நம்ம ரெண்டு பேரும் போய் ஹெல்ப் பண்ணலாம். 2 பேர் கிச்சன் பக்கம் கூட வரக்கூடாது. நான் அடுப்பு வேற கீழே இறக்கி வச்சிருக்கேன், என்ன கொதிக்குது. நாங்க எதுவுமே பண்ண மாட்டோமா, நாங்க பக்கத்துல அமைதியா தான் உட்கார்ந்திருப்போம். அங்கேயே உட்கார்றீங்களா இல்ல புக் எடுத்து போய் படிக்கிறீங்களா? பலகாரம் ரெடியா? உள்ள வராதடி. ஒண்ணே வந்து தாங்களேன், பிச்சிருவேன். சாமிக்கு படைக்கிறதுக்கு முன்னாடி கேட்க கூடாது. மாமா ஒண்ணுமா, இன்னும் 2 நாள் இருக்குமா. அப்ப 2 நாள் கழிச்சு படைச்சக்கு அப்புறம் சாப்பிடலாம் போ. ஒரு முறுக்குமா ப்ளீஸ் மா. சரி, கடைசில தூள் முறுக்கு குடுக்குறேன் போ. எங்க வீட்ல மட்டன் எடுப்பாங்க, காலையில போய் அப்பா வாங்கிட்டு வந்துருவாங்க. சூடா இட்லி சுட்டு மட்டன் குழம்பு ஊத்தி கொடுப்பாங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். ஐயோ, எனக்கு மட்டனே பிடிக்காதே. மட்டன் பிடிக்காதா? எனக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும். எது குலாப் ஜாமுன் பண்ணலையா? அம்மா ஏமா பண்ணல? என் ஃப்ரெண்ட் வீட்ல எல்லாம் ஏதோ வாங்குனாங்களாம், பை 1 get 1 2 பாக்கெட் ஃபுல்லா குலாப் ஜாமுன். மாமா பண்ணுங்கம்மா, தீபாவளி அப்பதானே எப்பவுமே குலாப் ஜாமுன் பண்ணுவீங்க. ரொம்ப டென்ஷனா இருக்கு பிரியா. நான் வேற நேத்து பட்டாசு சுடும் போது ஆட்டோ பாம்பை தூக்கி அப்படி கையில வச்சு வைப்பேனா, தூக்கி பக்கத்து வீட்டுல போட்டுட்டேன். எங்க அம்மா வேற நாளைக்கு தீபாவளி பலகாரம்லாம் என்கிட்ட தான் கொடுத்து விடுவாங்க. நான் ஆண்டி கிட்ட போய் கொடுக்கும்போது ஏதாவது மாட்டிப்பனோன்னு பயமா இருக்கு. ஐயோ, என்னையும் எங்க அம்மா எல்லா வீட்லயும் பலகாரம் கொடுக்க சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. நாமளே தீபாவளி அன்னைக்கு பட்டாசு சுடணும்னு எவ்வளவு பிஸியா இருப்போம். எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் பலகாரம் கொடுக்கணும். நான்லாம் எடுத்துட்டு போகும்போதே சைட்ல அதெல்லாம் எடுத்து வாயில போட்டுப்பேன். எங்க வீட்டு தீபாவளி பலகாரம் சூப்பரா இருக்கும். எங்க அம்மா எல்லாருக்கும் கொடுத்துட்டே இருப்பாங்களா, அதனால போகும்போது எடுத்து வாயில போட்டுப்பேன். முன்னாடிலாம் தீபாவளி பலகாரத்தை தொட கூட விட மாட்டாங்க. இப்பெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிடவே ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, என்னதான் ஓல்ட் மெமரிஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தாலும், ஃபீல் குட்டாக இருந்தாலும், பேக் டு நார்மல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ எப்படி இருக்குது தீபாவளி அப்படிங்கிறத சொல்ல தெரியல. பட் எனக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கேட்டகரி இருக்குது, பார்த்துட்டு வாங்க. மா ஏஞ்சிரா, டேய் ஏஞ்சிரு, ஹாப்பி தல தீபாவளி. எங்க அம்மா வீட்டுக்கு சீக்கிரம் போணும். எங்க அம்மா வீட்ல வாங்கி கொடுத்த பட்டு வேட்டி சட்டை தான் போடுற இல்ல?
இந்த மஞ்சள் புடவை கட்டிக்கோமா. ஆக்சுவலி பிளவுஸ்லாம் தச்சிட்டேன். என்கிட்ட இந்த கலர்ல இப்ப பிளவுஸ் இல்லையே. மச்சி தல தீபாவளி எப்படி போகுது? எங்க நான்லாம் எங்க அம்மா வீட்ல இருக்கும்போது காலங்கத்தால போய் சரவடிலாம் வைப்பேன்டி. இங்க நிறைய மேலலாம் சொல்றாங்க. காலையில ஆண்டி ஒரு yellow கலர் saree கொடுத்தாங்க. என் லூஸ் பைக்கிட்ட அப்பவே சொன்னேன்டி 3 படத்துல வர அந்த தல தீபாவளி சீன் ரீக்ரியேட் பண்ணனும். ரெட் கலர் saree தான் போடணும்னு. இந்த லூஸ் பை சொல்லவே இல்ல போல. குடிச்சோம். சரி மேக்கப் போட்டு கிளம்பு, தீபாவளி மூடு வந்துரும். ஆமாண்டி, நான் போய் மேக்கப் பண்ணிட்டு போஸ்ட் போடுறேன் பாரு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, நானே கிளம்பிட்டேன். பாத்ரூம்ல என்னதான்டா பண்ற? சொல்லுங்க ஆண்டி. மா இந்த தீபாவளி பலகாரம்லாம் தீபாவளி பலகாரம் நல்லா சாப்பிடுவேன். செய்ய தெரியுமான்னு கேட்டேன். நான் போய் சொல்றேன், நீ தானே போய் சொல்ற. எருங்க பண்ணி எருங்க மாடி. என்னமா அங்க நடக்குது? ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவன் பட்டாசு வேற என் பட்டாசு வேறன்னு பிரிச்சா சத்த. என் பட்டாசு வந்து பாதி எடுத்துட்டு போயிட்டான் அத்தை. நான் 1000 வால எடுத்து வச்சிருக்கேன். அதை புடிங்கிட்டு போய் வெச்சிட்டான் அவன். இன்னைக்கு ஏதாவது படத்துக்கு போலாமா? ஒருபடியா சொல்லிருக்கேன். படத்துக்கு போலாம், அதுக்கு முன்னாடி சாப்பிட போலாம், படம் பார்க்கும்போது பாப்கார்ன் சாப்பிடலாம், படம் போயிட்டு வந்துட்டு டின்னர் சாப்பிடலாம், அப்புறம் வீட்டுக்கு வந்து பட்டாசு வெடிக்கலாம், அப்புறம் பலகாரம்லாம் சாப்பிடலாம். ஆன்ட்டி எனக்கு மத்தாப்லாம் வேணாம். நான் வந்து ஆட்டோ பொம்மை கையில போட்டு எனக்கு பழக்கம். ஆட்டோ பொம்மை கொடுங்க. யோ லவ் பண்ணும்போது என்ன சொன்னேன்? நம்ம தல தீபாவளியை 3 படம் மாதிரி செலிப்ரேட் பண்ணலாம். எவ்வளவு டயலாக் விட்ட நீ. அங்க கிட்ட வந்து நில்றாங்கற வரவே மாட்டேங்கற. போச்சு மழை வந்துருச்சு. எடுத்த போட்டோல மட்டும் எதுவுமே தேறலன்னு வையேன். கிளம்பி அம்மா வீட்டுக்கு கிளம்பணும். எனக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏதோ சும்மா தீபாவளினா தலை தீபாவளியும் ஒரு கண்டென்ட் தானே அப்படின்னு வச்சது தான். எனக்கும் அந்த கண்டென்ட்டுக்கும் சத்தியமாக சம்மந்தம் இல்லை, சம்மந்தமும் வராது. ஸோ யா, இந்த வீடியோட ஃபுல் நோக்கமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி யாருமே வந்து தீபாவளியோட வைப்ஸ்க்கே வரல. எல்லாருமே இப்போல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கீங்க. அப்படி நீங்கள் இருக்கீங்க, அதுவும் இந்த வீடியோ ஒரு நேரம் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா யூ ஷுட் கெட் த வைப். என்ன நடந்தாலும் சரி, நம்ம தீபாவளி நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது, நல்லபடியாக போய் செலிப்ரேட் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே ஒன்ஸ் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லாரும் சேஃபாக பட்டாசு வெடிங்க, ட்ராவல் பண்ணுறவங்களாம் பத்திரமா போயிட்டு வாங்க. அண்ட் யா, ஜாலியாக ஃபேமிலியோட ஃபன் பண்ணுங்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த 2 நாள் தூக்கி வச்சுட்டு நல்லபடியாக சமத்தா தீபாவளியை வந்து எல்லாரும் செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, நான் அவங்களை வந்து மண்டே நான் ஏன் வரப்போகிறேன், நான் டீச்சரா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், காமெண்ட், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. இதோட உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டாடா, பை.